அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கை எப்போது முடிப்பீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், மேலும் விவரம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பான 3 வழக்குகள் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து விசாரிப்பதற்கு எதிராக பாலாஜி என்பவர் தாக்கல் செய்த மனு, வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று வித்யகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனு கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலிருந்து சில பத்திகளை நீக்கக்கூறி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு என இந்த 3 மனுக்களும் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது மனுதாரர்கள் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன், ஒவ்வொரு வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்பது அதிக அளவில் உள்ளது. எனவே இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்கும் போது அதற்கு தீர்வு கிடைக்க மிக மிக அதிக காலதாமதம் ஏற்படும். எனவே பிரதான குற்றச்சாட்டு தொடர்பான செந்தில் பாலாஜி வழக்கை தனியாக விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் பதியப்பட்ட சில வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எண்ணிக்கை 900க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். அதே போல மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உள்ளனர். அதிக அளவில் சாட்சிகள் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது கால விரைவு ஏற்படும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், இந்த வேலைக்கு பணம் கொடுத்த பலர் ஏழைகள். அவர்கள் தங்களின் தாய் பாட்டி உள்ளிட்டவர்களுடைய நகைகளை விற்றும் நகைகளை அடகு வைத்தும் பணம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் பிரதான குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர், முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்பான வழக்கை தனியாக விசாரித்தால் விரைவில் தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் பிரதான வழக்கில் தொடர்புடைய 900 பேரின் விவரத்தை தங்களுக்கு அளிக்குமாறும், மேலும் அதில் பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார், அவர்களின் பதவி என்ன உள்ளிட்ட விவரங்களையும் நீதிமன்றத்திடம் வழங்குமாறு தமிழக அரசு தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கில் ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை உச்சநீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என்றும், ஏனெனில் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடக்கும் பட்சத்தில் விரைவாக தீர்வு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரி பலமிக்க அரசியல்வாதி, பொதுமக்களின் ஆதரவை பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியாக அவர் இருப்பதாகவும் அவர் அவ்வாறு இருப்பதில் தவறில்லை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் அமைச்சர் பதவியை வகித்த ஒருவர் வழக்கு விசாரணை எதிர்கொள்ளும் போது அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலம் வழக்கை சந்திப்பது என்பது நீதியை நிலைநாட்ட முடியாது என்ற ஒரு பொது கருத்து உள்ளது என்பது மட்டுமே எதிர்தரப்பினரின் கவலையாக உள்ளதாக தெரிவித்தனர். எனவே முதலில் எத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர், பணம் எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்பட்டது ஆகிய விவரங்களை வழங்க வேண்டும் என்றும், வேலைக்கு பணம் பெற்ற வழக்கை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்ற தெளிவான திட்டத்தை நீதிமன்றத்திடம் அளிக்குமாறும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு எவ்வளவு காலத்தில் விசாரணை செய்து முடிக்கப்படும் என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.